எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஒரு 4 நாள் முன்னாடி. அது என்னங்கிறத பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் இண்டியா என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. வைரல் வீடியோ ஒன்று வந்து வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். அதாவது எம்ப்ளாயீஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்புறம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு. அது இந்த ஆஃப்டர் அந்த AI 171 கிராஷுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அது இந்த கம்பெனி ஏர் இண்டியா என்ன பண்ணியிருக்குன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க 4 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து இந்த இன்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆனவங்கள, ஹாஸ்ட் பண்ணவங்க, அப்புறம் கேதர் ஆனவங்களெல்லாம் வந்து 4 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து அந்த ஏர் இண்டியா சிங்கப்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் சர்வீஸ் அந்த இதோட வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் சிங்கப்பூரோட SATS லிமிட்டோட செலிப்ரேஷன் வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து பண்ணது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது வந்து இதை வந்து பார்த்து செலிப்ரேஷன் இதை வந்து பார்த்த உடனே வந்து அவங்க ரொம்ப அப்செட் தான் ஆகியிருக்காங்க. உடனே வந்து இந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்கங்கிறது தெரியல. பட் ஆனால் இது வந்து ப்ளேன் கிராஷ்க்கு அப்புறம் தான் வந்து இது வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏர் இண்டியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து விக்டிம்ஸோட ஃபேமிலி யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க கூட வந்து கண்டிப்பாக நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து கை கொடுப்போம், துணை நிற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களோட ரொம்ப வந்து ஆழ்ந்த இரங்கல்கள். எங்களுக்கு இந்த மாதிரி ஆனது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக இன்டர்னலாக நாங்கள் வந்து இது என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து நாங்கள் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அதை வந்து அதுக்கு நாங்கள் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் இது எங்களோட ப்ராமிஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெர்மினேட் பண்ணியிருக்காங்க 4 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து டைரெக்டாக வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணது ஆஃபீஸ் செலிப்ரேஷனில் வந்து டைரக்ட் ரோல் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இந்த AI 171 கிராஷ் அகமதாபாத்தில் நடந்ததில் வந்து 270 பேர் மொத்தமாக இறந்துருக்காங்க. 241 பேர் பேசஞ்சர்ஸு. ஆன் கிரவுண்டில் வந்து ஒரு சிலர் 30 பேர் இறந்துருக்காங்க. அவங்க ஆன்மாலாம் சாந்தி அடையணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து இம்மீடியட் போட்ட உடனே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. வந்து அவங்க அசம்ஷன்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஏர் இண்டியா வந்து பிளேன் கிராஷுக்கு அப்புறம் இந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூவ் அப் பண்ணால் மட்டும்தான் வந்து இது எப்போ எடுத்தது, அதை முன்னாடியே எடுத்ததை அதை பிளேன் கிராஷுக்கு அப்புறம் வந்து அது சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்களா, இல்லாட்டி உண்மையாகவே அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து விட்டுருக்காங்களா, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. இந்த பிளாக் பாக்ஸ் பற்றியும் இனி டீட்டெயில்ஸ் சரியான விளக்கங்கள் வரல. வந்ததுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை வீடியோவாக போடுறேங்க. அவங்க வந்து உண்மையாகவே இந்த மாதிரி கிராஷ்க்கு அப்புறம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு துக்கத்திற்குரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தால் அவங்க வந்து பனிஷ் பண்ண வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.